மணிமாறண்ணா டீ சாப்பிட்டீங்களாண்ணா? டீ சாப்பிடுங்களா? பேச்சு கேட்குறேன்னு கோச்சிக்காதீங்க. மணிமாறன் அண்ணா, என் பேர் மணிமாறன். நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு மணிமாறன் அண்ணன் சொல்கிறாங்க. பரவாயில்ல, இங்கே மழை இல்லை, நல்லா வெயில் தான் அடிக்குது. வெயில் இருந்தாலும் கொஞ்சம் அந்த கிளைமேட்டு அதே மாதிரி தானே இருக்குது. ஊட்டி வாங்க அண்ணா. கண்டிப்பாக வரேண்ணா வரேண்ணா. உங்களை வந்து ஊட்டி வந்து மேட்டுப்பாளையத்தில் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். இன்னைக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஊட்டிக்கு நான் வந்து இப்போ ரொம்ப வருஷம் ஆகுது. இப்போ வந்து பசங்களை வீட்டிலலாம் கூப்பிட்டுட்டு தான் வரணுன்னு ஒரே ஆசையாக இருக்குது. அதனால் வந்து வரோம், கண்டிப்பாக வரோம். இன்னும் சம்மர் லீவில் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஊட்டி கிட்டத்த இருக்கிறதுனால வந்து ஊட்டி வந்து போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். சாப்பிட்டீங்களாண்ணா? நான் சாப்பிட்டுட்டேண்ணா. இப்போ வந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். மத்தியானம் சாப்பிட்டேன் மீன் குழம்பு சாப்பாடு. நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க? மத்தியானம் என்ன சாப்பாடு? தங்கச்சி எங்கே போயிருக்காங்க? வீடியோலாம் உங்கள் வீடியோலாம் சூப்பராக இருக்குண்ணா. நான் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கேன். வீடியோலாம் அருமையாக இருக்குது. வாங்க அழகன் பூசாலி, வாங்க. வணக்கம், மாலை வணக்கம். அழகன் பூசாலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் மணிமாறண்ணா, உங்கள் வீடியோலாம் பார்ப்பேண்ணா. டெய்லி பார்ப்பேன். உங்கள் வீடியோ ஒன்று விடாமல் பார்ப்பேன். ஏதோ 1, 2 மிஸ் ஆனால் தான் நான் கமெண்ட் லைக்லாம் போடுவேன். உங்கள் வீடியோலாம் பார்ப்பேன். முன்னையோட இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் வீடியோ. இப்போ ஒரு 2, 3 மாதத்துக்கு முன்னையோட இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு யதார்த்தமாக இருக்குது வீடியோ. நல்லா இருக்கிறேன் அழகன் பூசாலி, நல்லா இருக்கிறேன்றாங்க. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க நம்ம வீட்டுக்கு. கண்டிப்பாண்ணா ரொம்ப சந்தோஷண்ணா. எனக்கு வந்து இந்த வீடியோவில் சேனல் ஆரம்பித்ததே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல ரொம்ப நண்பர்கள்லாம் நெருங்கிது. இப்போ பார்த்துங்க, இந்த ஒரு வார்த்தையே நம்மளுக்கு போதும். அது மனசில் எதுவாக இருந்தாலும் இப்போ கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் வாங்கன்னு சொல்கிறீங்களா, அதேமாரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு உறவு வந்து இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் குடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷண்ணா. நான் ஊட்டி வந்தால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட வரேன் நான். மாலை வணக்கம் அண்ணா, வாங்க. ஜெகன் அண்ணா மாலை வணக்கம். வாங்க சாந்தி அக்கா. நாங்கள் கோயம்புத்தூர் போனாக்கா அந்த ஈசா கோயிலுக்கு போகும்போது நம்ம சாந்தி அக்கா வீட்டில் தான் தங்கினாலும் முடிவு பண்ணிட்டோம். வணக்கம் ஜெகன் அண்ணான்றாங்க. டீ குடிச்சியா ஜெகன் அண்ணாங்க? டீ போட்டாந்து கொடுத்துருக்காங்க, இன்னும் குடிக்கவே இல்லை பாருங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல் உங்கள் வீட்டில். ஐயோ திவ்யா மாதிரி கோபம் வருதா உங்களுக்கு? மீன் குழம்பு தான். நேற்று சாயந்தரம் ஈவினிங் மேலே மீன் குழம்பு வச்சாங்க. அது சாயந்தரமாக இருந்ததுனால நேற்று கம்மியாக தான் போட்டுக்கிட்டோம். மீதி அது இன்றைக்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கி குழம்பு எதுவும் வைக்கல. நேற்று வச்சா சாயந்தரம் இந்த நேரத்துக்கு வச்சாங்க மீன் குழம்பு. கண்டிப்பாக வாங்க, ஈசா சூப்பராக இருக்கும். நாங்கள் ஒரு தடவை பார்த்துட்டோம். அது இன்னும் கொஞ்சம் இருந்து 2 நாளைக்கு அப்படியே பொறுமையாக 6ஆம் முறை அங்கே மருதமலை, அந்த ஈசா கோயில் அதெல்லாம் பார்த்துட்டு வரணும். இங்கே அவெல்லாம் வரணுன்னா ரொம்ப மார்ச் மாதம் சிவராத்திரி ஈஷா வாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களா சிவராத்திரி? நம்ம வந்து மாசி மாதம் வந்து நம்ம கோயில் ஒன்று விசேஷம் நடக்குது. அதனால் நான் தான் ஒரு முக்கியமான இதில் இருக்கிறேன். எங்களுக்கு காய்கறி மாதிரி உங்களுக்கு மீன் வறுவல். ஆமாம். இப்போ மீனாக காய்கறியான்னு பார்த்தா நம்ம உடம்புக்கு தேவையானது காய்கறி தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மீனுங்கிறது நம்ம நாக்கு ருசி. இப்போ காய்கறிலாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கே ரொம்ப சேஃப்டியானது காய்கறி தான். எங்களுக்கு காய்கறி மாதிரி உங்களுக்கு மீன் ஒரு காயும் செய்வாங்க சிஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா காயும் இப்போ என்னென்னா பீட்ரூட் இருக்குது, பீன்ஸு, கேரட்லாம் இருக்குன்னா ஒரே அவிச்சி பீட்ரூட்டும் இந்த பீன்ஸு கேரட்டு, பீட்ரூட் இல்லை அதெல்லாம் பொரியல்லாம் நல்லா பண்ணுவாங்க. நாங்கள் சாப்பிடுவோம். மீன் குழம்பு வச்சாலே இந்த பீட்ரூட்டு பொரியல் பண்ணுவாங்க. சாம்பார் வச்சா 3, 4 பொரியல்லாம் பண்ணுவாங்க. எங்களுக்கும் எப்போயாச்சும் தான் மீன் சாப்பாடுவோம். அப்படிங்களா? ஓகேங்க. நாங்கள் மீன் பிடிக்கிறதுனால டெய்லி மீன் குழம்பு தான். இனிமேல் சீசன் ஆரம்பிக்கலை. சீசன் ஆரம்பிச்சாச்சுன்னா டெய்லி மீன் குழம்பு. அப்படி இருந்து எங்கள் லோக்கலில் போனோன்னாக்கா என்றைக்காவது ஒரு நாளைக்கு போனாக்கா மீன் குழம்பு. இல்லைன்னா இங்கே பக்கத்துலேயே கடல் கரை இருக்கிறதுனால மீன் பிடிச்சிட்டு வாங்கிட்டு வருவாங்க கடல் கரையிலே. அதையும் வாங்கி வச்சுருவோம். 50 ரூபாய்க்கு வாங்கினா போதும். 50 ரூபாய்க்கு வாங்கினாலே ஒரு குடும்பம் நல்லா 2 வேளை சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக வாங்கன்னு கண்டிப்பாக வரோம்.